அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முருகனுடைய அருள் கிடைக்கும். இரட்டியர்களை சின்னமாக கொண்ட மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே உடன் இருப்பவர்கள் என்ன சொல்வாங்க என்பதை அறிவதற்காகவே காத்திருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள். நெருங்கி பழகிய நண்பர்கள் கூட உதவி கேட்க தயங்குவீங்க. எங்கேயாவது கேவலமாக நினைச்சிருவார்களா என்று எதிர்பார்க்க கூடியவர்களாக இருப்பாங்க. அலுவலக வேலைகளை இழுத்து போட்டு செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க. அதற்கான பாராட்டு கிடைத்தாலுமே உங்களுக்கு அனுசரித்து போக தெரியாது என்பதால் பதவி சலுகைகள் பெறுவதில் சில தடைகள் ஏற்படும். வாக்குஸ்தானாதிபதி சந்திரன் என்பதால் வானத்தில் நிகழக்கூடிய மாயாஜாலங்களை போல உங்களுடைய மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மூத்த சகோதரிகளிடம் பாசம் இருந்தாலுமே இளைய சகோதர ஸ்தானம் என்னும் 3ஆம் இடம் சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதரர்களிடம் அதிக அன்பு காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. உங்களிடம் மூத்த சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களை எதிர்மறையாக பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. பூர்வீக புண்ணிய ஸ்தானம் என சொல்லப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வராரு. அவ்வப்போது இறையருள் உங்களுக்குள் இருக்கும். உங்களின் உத்தியோகத்து ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு வருவதால் ஒரே இடத்தில் பணிபுரிய முடியாது. எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் உங்களுடைய பயணம் தொடரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களில் சிலர் சுய தொழில் துவங்கவும் வாய்ப்பு உண்டு. எனினுமே தொழிலின் நிமித்தம் குடும்பத்தை பிரிந்து சென்று வேறொரு இடத்துல பணம் சம்பாதிக்க நேரலாம். மிதுனம் என்பது இரட்டை என்று பார்த்தோம். ராசியாதிபதி புதனாக வருவதால் பெரும்பாலும் பெருமாள் கோவிலுக்கு உங்களுக்கு ஏற்றவையாக அமையும். அதிலும் ஒரே இடத்துல இரட்டை பெருமாள்கள் அருளக்கூடிய தலமாக இருப்பின் மிகவும் விசேஷம் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வகையில் நீங்கள் சென்று தரிசித்து வழிபட வேண்டிய திருத்தலம் அப்படின்னு பார்த்தா திருத்தொல்லைவிலி மங்கலம். இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் யோகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலை சிரமம் இருக்கும், சில இடங்களில் போராட்டம் இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில சலுகைகளும் வரலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய வங்கி இருப்பு உயரலாம். புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடமாறுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. உயர் அதிகாரிகளுடைய பொறுமையை நீங்கள் கையாள வேண்டும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. தொழிலில் சிறந்த ஒரு ஏற்ற நிலை காணப்படலாம். வியாபாரத்தில் வருமானம் பெருகக்கூடியதாகும். குடும்பத்தில் சில குழப்பமான மனக்குழப்பம் நீங்கி நிம்மதி கிடைச்சிருக்கு. பிள்ளைகளால் வெற்றிகரமான செயல்களை செய்து வந்து சேரக்கூடியதாக இருக்குது. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து களைப்பு இல்லாமல் உழைக்க வேண்டும். பண வரவை மேம்படுத்த வேண்டும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நன்மை அடைவீங்க. புதிய முதலீடுகள்லையும் நீங்கள் தைரியமாக இருங்கலாம். சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு சிறப்பும் பாதிப்பு கலந்த உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொண்டு வரும். புதன் 9ல் இருப்பதால் புதிய முயற்சிகளை புகுத்தி விரிவுபடுத்துவீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆசை வார்த்தைகள் உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வந்து விடும். இந்த காலகட்டம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. பண விஷயத்தில் மிகவும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் சொல்லப்பட்டிருக்கு.
தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டுமே நீங்கள் கவனமாக இருக்க வேணும். பணியின் காரணமாக சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சக பணியாளர்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகாரிகளுடன் பேசும்பொழுது பதட்டம் வேண்டாம். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சக வியாபாரிகளுடன் நீங்கள் நல்ல ஒரு போக்கு காணப்படலாம். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. ஆனால் கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமான ஒரு காலகட்டம். உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும். விரும்பியது கிடைக்கும். அதே நேரத்தில் அதற்கான கூடுதலான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். மனதில் இருந்த கவலை அகலக்கூடியதாகும். வாய்க்கு ருசியான உணவு கிடைச்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுப செலவுகள் ஏற்படக்கூடும். கூட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னிருந்தே முன்னேற்றம் காண்பதில் நீங்கள் சித்தாந்தம் இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு புதன் வருகிறார். எனவே எதையுமே சூட்சுமமாக புரிய வைப்பதில் நீங்கள் சாமர்த்தியம். உங்களுடைய எண்ணத்தை முகக்குறிப்பாலேயே எதிரில் உள்ளவர்கள் உணர்த்தி விடுவாங்க. அதே போன்று ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. அவ்வப்போது பழைய விஷயங்களை நீங்கள் அசை போடுவது உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியாக சந்திரன் என்பதால் முயற்சி திருவினையாக்கும் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டுவீங்க. சகோதரர்களிடம் அதிக அக்கறை காட்டுவீங்க. எல்லோருக்குமே பெற்ற அன்னையிடம் பாசம் உண்டு. ஆனால் நீங்களும் அதையும் தாண்டி அவரிடத்துல பெரும் பக்தி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அவருக்கு ஒன்று என்றார் துடித்து போய் விடுவீங்க. தாயார் ஸ்தானத்தை குறிக்கும். சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரக்கூடிய சூரியன் போல உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்கள். அவர்களை அனுசரித்து கொள்ளக்கூடியவர்கள். உங்களுக்கு மிகப்பெரிய பகைவர்கள் இருக்க மாட்டாங்க. அதற்காக எதிரிகளே இல்லை என்று நீங்கள் புலம்பாதீங்க. காரணம் உங்கள் பகைமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. இந்த மாதிரியான குணங்களை கொண்ட ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, கோபம் உண்டானாலும் சமாளித்து விடுவீங்க. எடுத்த காரியம் உடனே முடியவில்லை என்றால் டென்ஷன் இருக்கும். எதிர்பார்த்த வீண் செலவு ஏற்படலாம். வீண் பழி வர வாய்ப்பு இருப்பதால் எதிலுமே கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கு. அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு நன்மை அடைவீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் காணப்படலாம். புதிய வீடு கட்டுவது, பழைய வீடு புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முயற்சிப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும் பெண்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம். அரசியல் துறையில் புதிய பொறுப்புகள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் திறமை அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதில் தைரியம் கூடும். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகளில் தடை ஏற்பட்டாலும் குடும்பத்தில் நெருக்கடி அதிகரிக்கலாம். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. பண விஷயங்களில் பிறரை நம்பி வாக்குறுதி கொடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு
நல்ல ஒரு மாற்றம். மாணவர்கள் கல்வியில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டாலும் ஞாபக மறதி மந்தநிலை ஏற்படலாம். பெற்றோர் ஆசிரியர் அதிருப்திக்கு ஆளாக நேரலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மிருக சீரிசம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனையான ஒரு காலம். எனவே பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்கள் எதிலுமே சுறுசுறுப்பு இல்லாது இருப்பாங்க. பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கு. எதிலுமே முன்னேற்றம் கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் சற்று குறையக்கூடியதாக இருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.